செம்மறியாடுகளை, அதாவது தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தீர்ப்பை கூறி ஆசீர்வதித்து பரலோகத்திற்குள் அனுப்பிவிடுவார். இப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஒரு மாபெரும் கூட்டம் நிக்குது. பாவிகளும் நிக்கிறாங்க, நீதிமான்களும் கூட சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல தேவனுடைய, அதாவது தேவ தூதர்கள் வந்து இந்த கூட்டத்தை ரெண்டா பிரிப்பாங்க. பாவிகள் ஒரு பக்கமும் நீதிமான்கள் ஒரு பக்கமும் பிரிப்பாங்க. அப்போ பாவிகள் வந்து பிதாவினுடைய இடது பக்கம் நிற்பாங்க. நீதிமான்கள் தேவனுடைய வலது பாரசத்துல நிற்பாங்க. இத இப்படி ரெண்டா பிரிச்சு நிக்க வைக்கிறது யாருன்னா தேவ தூதர்கள் தான் இரண்டா பிரிச்சு நிக்க வைப்பாங்க. அப்படி வலது பக்கத்துல இருக்கிறவங்கள செம்மறி ஆடு அப்படின்னும், இடது பக்கத்துல இருக்கிறவங்கள வெள்ளாடுன்னு கூறப்பட்டு இருக்குதுங்க. இப்ப வலது பக்கத்துல இருக்கிற நீதிமான்கள், இப்ப இந்த நீதிமான்கள் செம்மறி ஆடுகளை, அதாவது தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தீர்ப்பை கூறி ஆசீர்வதித்து பரலோகத்துக்குள் அனுப்பி வைப்பார். ஏற்கனவே இயேசு சாமி மணவாட்டியும் போயிட்டாங்க இல்லையா பரலோகத்துக்கு. அந்த இடத்துல அவங்களோட கூட 1000 வருஷம் அரசாட்சி, 1000 வருஷத்துல அந்த கடைசி நேரத்துல நீதிமான்களாய் வாழ்ந்திருந்தாங்க பார். அவங்க இரண்டாவது ராப்சர், இரண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த நேரத்துல ஆவி ஆத்மா சரீரத்தோடு எழுந்தவங்களும் எங்க போய் சேர்ந்துட்டாங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப மூணாவது முறை இரண்டாம் உயிர் தேர்தல வந்து நிக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள்